சிவகங்கையில் கால்நடை ஆம்புலன்ஸ் சேவையை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகாததால் பொதுமக்கள் அதனை தள்ளி ஸ்டார்ட் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், முழு விவரங்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகளுக்கான சேவைக்கான ஆம்புலன்ஸ் சேவை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வச்ச சிறிது நேரத்திலேயே வாகனம் ஸ்டார்ட் ஆகாமல் அதனை பொதுமக்கள் தள்ளிவிட்ட சம்பவம் அவ்வளவுதான் இங்க அரங்கி இருக்கு. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ஆபத்தில் இருக்கும் கால்நடைகளுக்கு மருத்துவ உதவி அளிக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வாகன சேவை புதிதாக துவங்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டத்திற்கு தமிழக அரசு சார்பில் 6 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வழங்கப்பட்ட நிலையில அதன் சேவையை சிவகங்கையில் உள்ள ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்டத்தை சேர்ந்த கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவடைந்து இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில ஆம்புலன்ஸ் வாகனை அங்கிருந்து ஓட்டுநர்கள் ஸ்டார்ட் செய்து அவர்களுக்கான இருப்பிடம் நோக்கி சென்றனர். ஒரு வாகனம் மட்டும் ஸ்டார்ட் ஆகாம அந்த வாகனத்தின் ஓட்டுநர் அப்பகுதியில் இருக்கிற பொதுமக்களை அழைத்து தள்ள செய்து பின்னர் ஸ்டார்ட் செய்த சம்பவம் தான் இங்கே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.